இந்த காலத்து பசங்கள திட்டாதீங்க, குறை சொல்லாதீங்கன்னு ஒரு வீடியோ போட்டேன். அதில வந்து நெறைய பேர் வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்டாங்க. இவங்கலாம் உன்னால தான் கெட்டு போறாங்க. இவங்களுக்கு தவறான வழிமுறைய நீ சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறன்னு சொல்லி நெறைய பேர் வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்டு நம்மகிட்ட ஆர்கியூமென்ட் பண்ணிட்டே இருக்கிறானுங்க தொடர்ந்து. தயவு செஞ்சு அந்த வீடியோவ இன்னொருக்கா எடுத்து பாருங்க. அந்த வீடியோல நான் சொன்ன விஷயமே என்னன்னா, காளி பூஜைக்கு முன்னாடி அவங்க கையில வளையல் போடுறது, கம்மல் போடுறது, மண்டவோடு மாலை போடுறது எல்லாமே தப்பா இருந்தாலும், அத வந்து சோசியல் மீடியால நெறைய பேர் திட்டி வீடியோவா போட்டுட்டு இருக்காங்க. நம்ம மதத்த நம்மளே திட்டி சோசியல் மீடியால வீடியோ போடுறதுங்கிறது கேவலம். ஒரு நாளைக்கு எனக்கு 50 டூ 60 மெசேஜ் வருது. அதில 20 பேருக்கு மேல வந்து இவங்கள திட்டுங்க. இவங்க இப்படிலாம் பண்றாங்க. இந்த காலத்து பசங்க சரியில்ல. இத பத்தி வீடியோவா போடுங்கன்னு சொல்லி தான் எனக்கு நெறைய வருது. சோசியல் மீடியாவ பொறுத்தவரைக்கும் நம்ம மதத்துல உள்ள மகிமைய, பெருமைய எடுத்து சொல்லுமே தவிர, நம்ம மதத்துல இப்படிலாம் பண்றாங்கன்னு நம்மளோட குறைய வந்து என்னைக்குமே எடுத்து சொல்லக்கூடாது. இவங்க இந்த மாதிரிலாம் பண்றது சரின்னு நான் சொல்லல. ஆனா இவங்கள திட்டுறதுக்குன்னே இப்போ ஒரு புதுசா ஒரு கூட்டம் கிளம்பி இருக்குது. அவங்க வந்து அவங்க விஷயத்துல சரியா இருக்க மாட்டாங்க. அவங்களோட விரதத்த சரியா பண்றாங்களா அப்படிங்கிறத நம்ம அத தான் பார்க்கணும். அடுத்தவங்க வந்து நீ இது சரியில்ல, அது சரியில்லன்னு மத்தவங்கள சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கரெக்ட்டா இருக்கணும். ஒரு தசரா குழுல ஒரு பையன் தெரியாம ஒரு தப்பு பண்றான், ஒரு விஷயம் பண்றான், ஒரு ஆர்வத்துல ஒரு ஆர்வ கோளாறுல பண்ணுனான்னா கூட, நீங்க அத வந்து சரியான முறையில சரியான விளக்கம் தான் குடுக்கணுமே தவிர, அவன காயப்படுத்தக்கூடாது, திட்டக்கூடாது அப்படிங்கிறது அந்த வீடியோட கன்டென்ட்.